ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog வித் மஹி ஹோம். கழிஞ்ச வாரம் நைட்டு டின்னர் டைமில் எடுத்த வீடியோ தான் நான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் நைட்டுக்கு தான் டிஃபன் பண்ண மாதிரி இருக்குது. மற்றபடி காலையில எல்லாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்களுக்கு டிஃபன் எதுவும் பண்ண வேண்டாமா, நாங்கள் சோறே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டா பாதி ஒன்று இப்படி தான் சாப்பிடுவாங்க. சோறுனா கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே கொஞ்சம் கஞ்சி தண்ணி உப்பு போட்டு குடித்தாச்சுன்னா எங்களுக்கு கனமாக இருக்கும், டக்குன்னு ஸ்கூலுக்கு போனால் பசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் எனக்கு டிஃபன் பண்ணுற வேலை இருக்குது. நானுமே சில வேளை என்ன பண்ணுவேன்னா அதை சோறு வடித்தா கஞ்சி தண்ணி இருக்கும்ல, அதை விட்டு பொரியல் ஏதாவது வச்சுருந்தேன்னா அதை சூடு கஞ்சியாக நானுமே குடிப்பேன். இப்போ நைட்டு மட்டும் டிஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுப்பாங்க, பழம் ஏதாவது சாப்பிடுவாங்க, டீயோ காஃபி அப்படி ஏதாவது குடிப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸே போட்டு குடிப்பாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இருந்துட்டு இருக்குது. அதனால் நைட்டு பிள்ளைங்களுக்கு இட்லி இடியாப்பம்னா இதே மாதிரி இல்லை சப்பாத்தி இது மாதிரி இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கும். நைட்டு நான் இட்லி தான் வச்சுக்கிட்டேன். அதுக்காக குழம்பு எதுவும் பண்ண வேண்டாமல் இருந்தது. ஏன்னா மத்தியானம் லஞ்சுக்காக சாம்பார் பண்ணியிருந்தேன், தேங்காய் துவையலும் இருந்தது. அப்போ ஒரு ஆளுக்கு துவையல் பிடிக்கும், இட்லியும் தேங்காய் துவையல்னா பிடிக்கும், ஒரு ஆளுக்கு இட்லியும் சாம்பாரும்னா பிடிக்கும். அப்போ 2 பேருக்குமே அது போதும். நான் எதுனாலுமே 2மே மிக்ஸ் பண்ணி வேணாலும் சாப்பிட்டுப்பேன். அதனால் இட்லிக்கு குழம்பு எதுவும் பண்ணணும்னு தேவை இல்லையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விடும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் வைப்பேன். ஏதாவது ஒன்று நேரமே செய்து வச்சுப்பேன். அதனால் அடுத்த நாள் தேவையான தேங்காய் திருவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையாக தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்படி ஏதாவது ஒரு வேலை செய்தேன்னா காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா டென்ஷனோட திக்கு முக்காடி நமக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்த்தா தான் அது அன்னைக்குள்ள நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக எனக்கு போன மாதிரி இருக்கும். தரக்க பறக்க பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷனோட பண்ணும்போது அதுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் செய்யறதுக்கு தோணாதுன்னா என்னால் செய்ய முடியாது, அப்படியே நான் அப்செட் ஆயிடுவேன். அதனால் முந்தின நாள் இப்படி பண்ணேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் நான் வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தேன். வறுத்தது மட்டும் இல்லை, நானும் ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சமாக சூடோடு எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு சூடான வறுத்த வேர்க்கடலை பிடிக்கும். முன்னாடி எல்லாம் நைட் டைம் மாமா வேலை முடிஞ்சு வரும்போது எங்களுக்கு வேர்க்கடலை வாங்கிட்டு சூடோடு கொடுப்பார், பேப்பரில் இருக்கும். அது சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். நான் பகலில் இன்றைக்கி அப்படி தான் செய்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன். அதை அப்படியே தோல் எடுத்து வைக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக லட்டு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வீட்டில் இதே மாதிரி ஹெல்த்தியாக லட்டு பண்ணி வைப்பேன். நானுமே அதை தான் சாப்பிடுவேன். பிள்ளைங்களை பசிக்குதுன்னா ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா ஓடியே இதில் ஒரு லட்டுவும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சாச்சுன்னா போதும். வேர்க்கடலை தோல் எடுத்து நான் பேப்பரில் எடுத்து வச்சது என்னென்னா, அது செடிகளுக்கு அடுத்த நாள் காலையில் உரமாக போடுவேன். வேர்க்கடலை தோலுமே செடிகளுக்கு நல்ல உரம் தான். நான் எப்போவுமே காசு கொடுத்து உரம் எல்லாம் வாங்கி போடுறது இல்லை செடிகளுக்கு. இதே மாதிரி வீட்டில் உள்ள கிச்சன் வேஸ்ட் எல்லாம் தான் நான் போடுவது. ஆல்ரெடி என்னோடய vlog பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி நான் முந்திரி கொத்து செய்திருந்தேன். அப்போது எள் வறுத்து வச்சுருந்தேன், கருப்பு எள் இருக்குது இல்லையா, அதை வறுத்து வச்சுருந்தேன். அதையுமே இது கூட லட்டு பிடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அப்போவே பிளான் பண்ணி தான் அதை பண்ணேன். அதே மாதிரி சர்க்கரை பாகும் அப்படி தான் முந்திரி கொத்து செய்யும்போது பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே என்கிட்ட சர்க்கரை பாகு மேக்ஸிமம் இருக்கும். பிள்ளைங்க ஜூஸு கேட்டாங்கன்னா பானகம் இருக்குது இல்லையா, லெமன் புழிஞ்சு விட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணதுக்காக சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வைப்பேன். அப்போ ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நமக்கு சுக்கு பொடி ஏலக்காய் எல்லாம் போட்டு லெமன் புழிஞ்சு விட்டு பானகம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எனக்குமே அது பிடிக்கும். ஜூஸ்னால் மேக்ஸிமம் அதுதான், லெமன் ஜூஸ்ன்னு கேட்டால் இப்போல்லாம் அதுதான் பண்ணுது. இல்லைன்னா சுகர் போட்டும் பண்ணுவேன், இஞ்சி புதினா எல்லாம் போட்டு. பானகம் கேட்டால் இதே மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே சர்க்கரை பாகு நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதே மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நமக்குமே அது ஹெல்த்தியாக தான் எனக்கு தோணுது. இந்த சுக்கு ஏலக்காயெல்லாம் சேர்த்து லெமனெல்லாம் சேர்த்து ஜூஸ் குடிக்கும்போது உடம்புக்கு இதமாக இருக்கும், சூட்டுக்கும் கொஞ்சம் தனிவாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே பவுடர் பண்ணதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்து வெறுமனே க்ளீன் பண்ணி வச்சுருந்ததான் ஒரு செகண்டு பல்ஸ் மோடில் டக்குன்னு எடுத்துட்டு அதை ட்ரை ஆகுறதுக்காக ஒரு சுத்தமான டவல்னால நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நம்ம பவுடர் பண்ணும்போது அங்கங்கே மிக்ஸி பிளேடுக்கு அடியிலலாம் ஈரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஆகுள்ளதை பவுடர் பண்ணிக்கிட்டோம்னா அது நல்ல
ரொம்ப நாளைக்கு இருக்கும். இல்லைன்னா லைட்டாக தண்ணி பட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடும் இல்லையா, அதனால தான். அதுக்கு அப்படியே அந்த லட்டு பண்ணதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ராகி வந்து முளை கட்டி நிழலில் காய வச்சு அதை வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள் 2 நாள் முளை கட்டினது. இது 2 நாளாக வச்சுருந்தேன், அதனால் வேர் நிறைய வந்துச்சு. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே நான் பண்ணும்போது 1 கிலோவுக்கு சேர்த்து பண்ணுவேன். அப்படி பண்ணி வச்சது தான் அதையுமே இதில் போட்டுக்க போகிறேன். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அதே இது ராகி லட்டு தனியாக பண்ணால் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மடியாக தான் இருக்கும். நான் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக பண்ணுவேன். இன்றைக்கி என்னென்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பவுடர் பண்ணிக்கிட்டேன். எல்லா நாளும் இதே மாதிரி பண்ண மாட்டேன். எல்லாம் தனித்தனியாக பவுடர் தனித்தனியானா இந்த வேர்க்கடலையெல்லாம் தனியாக பவுடர் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக கடிக்கிறதுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னொரு டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ நான் கழிஞ்ச வாரம் பண்ணும்போது அதே மாதிரி தான் பண்ணேன். அப்போ இந்த வாரம் அதே மாதிரி பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு பொடி போட்டால் ஜீரணத்துக்கும் நல்லது தான், கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆயிலே இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நமக்குமே சாப்பிட்லாம். நானுமே வீட்டில் இருக்கும்போது பசிச்சதுன்னா இல்லை ஏதாவது ஸ்வீட் மத்தியானம் லஞ்சு மீன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ஸ்வீட்டு சாப்பிடணும் போல் ஆசையாக வரும். அந்த நேரத்தில் நான் இதில் ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிடுவேன். இது பவுடர் பண்ண நேரத்தில் இட்லியும் எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரத்திலே நமக்கு இட்லி சிறிய சூடோடு இருக்கும்போது சாப்பிட்டா தான் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். சூடோடு இருந்தால் தான் என்ன சொல்லுது, பிள்ளைகள் 3 இட்லி சாப்பிடணுன்னா சூடோடு இருந்தால் 4 இட்லி வரைக்குமே சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி இல்லை. பிள்ளைங்க படிக்கிறதுனால யார் வருவாங்களோ அவங்க வரட்டும்னு சொல்லிவிட்டு நான் நேரமே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். ஏன்னா நேரமே சாப்பிட்டு முடித்தா தான் கிச்சன் க்ளீனிங் வேலைகள் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். 7:30 8 மணி மிஞ்சி போனால் 8 மணி, அதுக்கு மேலே தாண்டாது. அப்போ நான் என்னோடய கிச்சன் வேலைகளை பார்ப்பேன், பிள்ளைங்க வந்து அவங்க படிக்கிற வேலைகளையும் பார்ப்பாங்க. நானும் திவ்யாவில் மட்டும்தான் சாப்பிட்டோம். தேவி வந்து சாப்பிட்றதுக்கு வரல, அவள் படிக்கிறதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நான் என்னோடய வேலையை பார்ப்பேன். அவங்க யாருக்கு எப்போ வேணுமோ வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த லட்டு பண்ணதுக்கு தான் நான் கொஞ்சம் நெய் விட்டுட்டு சத்து மாவு இருக்குது இல்லையா, ஆச்சியோட சத்து மாவு தான் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக வறுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி பாதாம் முந்திரி ஒன்றும் சேர்க்கல. நார்மலாக நான் பாதாம் முந்திரி எது இருக்கோ அதை சேர்த்துப்பேன். இன்னது இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. அப்படியே சர்க்கரை பாகும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை கொதிக்க விட்டுட்டு தானே மற்றுள்ள வேலைகளையும் நான் பார்த்தேன். ஒரே டைமில் எல்லா வேலைகளையும் பார்த்தா கிச்சன்லேருந்து நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகிற நேரத்தில் சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாம் இருந்தது இல்லையா, அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் கிச்சன்லேயே நமக்கு சீக்கிரம் வெளியேற முடியும். எனக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்கிறதுலாம் பிடிக்காது. நான் கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன். சப்போஸ் ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நான் வெளியேறிடுவேன். என்ன எது எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வெளியேறிடுவேன். வெளியேற அடுத்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு எனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ வந்து தான் கிச்சனில் வேலைகளை நான் பண்ணுவேன். இந்த நேரத்தில் திவ்யாவும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவளுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிச்சதுன்னா அப்போ கிச்சனில் வந்து சில வேளை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள், சில வேளை ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு போயிட்டுருப்பேன். நான் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே லட்டுவும் பிடிச்சிக்கிட்டேன். கொஞ்சம் சிறிய சூடோடு இருக்கும்போது பிடிச்சாச்சுன்னா ஈஸியாக இருக்கும். சில வேளை அந்த டைமே நானும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், இல்லைன்னா பிள்ளைங்களே வந்து டேஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்படி எடுத்து கொஞ்சம் சிறிய சூடோடு இருக்கனால உருட்டியாச்சு. அதை அப்படியே ஆற வச்சு நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு இது ஃப்ரிட்ஜில் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை நாம் தனியாக கூட வச்சுக்கலாம். 1 வாரம் இருக்கும், 1 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாது. எங்கள் வீட்டில் இது ஈஸியாக காலியாகும். வாரத்தில் ஒரு நாள் இதே மாதிரி செய்தாச்சுன்னா போதும், நமக்கு வீட்டில் ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடும். இந்த நேரத்தில் என்னோடய கிச்சன் வேலைகளும் அதுக்கப்புறம் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.